ரெசிபியை பார்க்க வந்தவங்க ரெசிபியை பாருங்கள், கதை கேட்க வந்தவங்க கதையை மட்டும் கேளுங்க. கதையை கேட்டுட்டு இது போல் கடந்து வந்தவங்க எத்தனை பேருன்னு மட்டும் சொல்லிட்டு போகும். ஒரு சீசனில் நிறைய ரிலேட்டிவ்ஸோடு சுற்றிட்டு இருந்த நம்ம தான் இப்போல்லாம் ரிலேட்டிவ்ஸ் கூட சுத்தமாக டச்சே இல்லாமல், இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நம்ம தான் இப்போல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பழகிற எல்லாரோடையுமே க்ளோஸாகவே மூவ் பண்ண நம்ம தான் இப்போல்லாம் எனக்கு யார் கூடவுமே நான் க்ளோஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். பழகிற எல்லாரையும் பிளைண்டாக நம்பிட்டு இருந்த நம்ம தான் இப்பெல்லாம் எனக்கெல்லாம் யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். வளவளன்னு பேசிட்டு இருந்த நம்ம இப்பெல்லாம் பேச்சையே குறைச்சி யார் கூடவும் அதிகமாக பேசுகிறதும் கிடையாது. எல்லார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்த நம்ம இப்பெல்லாம் யார் மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அவனுக்கு என்னப்பா மாத சம்பளக்காரன் சொந்தமாக வீடு வச்சுருக்கான் அப்படின்னு பார்க்குறவங்க வெளியில் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் வாங்கின கடன் நமக்கு தான் தெரியும். ஓடி ஓடி உழைச்சாலும் கடன் அடைக்க முடியல, வட்டி கட்ட முடியல. அப்பப்போ என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருது இல்லைங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட அசரக்கூடாதுங்க. வாழ்க்கை நம்மளை எத்தனை அடி அடித்தாலும் சரி, நம்ம எதிரி நம்மளை எத்தனை இடி இடித்தாலும் சரி, அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நான் வாழறது தான் உனக்கு பிரச்சனைனா நான் வாழ்வேன்டா, நான் சிரிக்கிறதா உனக்கு பிரச்சனைனா நான் சிரிப்பேன்டா, நான் சந்தோஷமாக இருக்கிறத உனக்கு வயிற்றுச்சலாக இருக்குன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்டா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு வைராகத்தை வச்சுக்கிட்டு உங்கள் எதிரி முன்னாடி கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுங்க. குறிப்பாக அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடியும் ஏளனமாக பேசுகிறவங்க முன்னாடியும் சாதிச்சுட்டு வந்து நில்லுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களோட ஒத்து போனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்னதை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.